எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம். The book of Jeremiah chapter 31 word number 14. I will bless my people with more food than they need, and the priest will enjoy the choice cut of meat. கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள், ஆசாரியருடைய ஆத்துமா கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள், who is my people? யார் என்னுடைய ஜனங்கள்? யாரு ஆண்டவருடைய ஜனங்கள்? சொல்லுங்க, கேள்வி பதிலும் நம்ம. வெரி குட். எப்படி நீங்க அவருடைய ஜனமா மாறினீங்க? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தபடினாலே நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கிறிஸ்துவ பெயர். That's what you are thinking. I am a Christian. You are right. நம்ம வந்துட்டு நம்ம கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தபடினாலே நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அதனால தான் ஏன் ஜனங்கள் சொல்லி கேட்ட உடனே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய ஜனங்கள் சொல்றோம் இல்லையா? ஐ எம் ரைட்? இல்ல, நாம் யாருடைய என் ஜனங்கள் என்று கர்த்தரே சொல்றாரு. யார் சொல்றது? ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்றாரு என் ஜனங்கள் என்று சொல்லி. யாருடைய ஜனங்கள் சொல்றாரு? எல்லாம் இங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என் ஜனங்கள். அதாவது இட்ஸ் a very serious thing you have to think it. ஒருத்தர் என்னை பார்த்து என் ஜனம் சொல்றாருன்னா அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இந்த பிளட் ரிலேஷன்ஷிப், ரத்த சம்பந்தம் இருக்கிறபடினாலே அவங்க சொல்றாங்க. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நான் கொடுக்கிற காரியத்தினால they are going to satisfy, திருப்தி ஆவார்களாம். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன பார்த்து ஆண்டவர் சொன்னோம் என் ஜனம் என்று சொல்லி. புரியுதுங்களா? இப்ப நாம என்ன சொல்றோம்? ஏன் ஆண்டவர் சொல்றோம். ஐ எம் ரைட்? நம்ம என்ன சொல்றோம்? ஏன் ஆண்டவர்? நானே அவரை தேடுறதுனால ஏன் ஆண்டவர் சொல்கிறோம். ஆனால் அவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? யூ ஆர் மை பீப்புள், யூ ஆர் மை சில்ட்ரன், யூ ஆர் மை டாட்டர், யூ ஆர் மை சன் சொல்ல முடியுமா? That question must be comes in our us. அந்த கேள்வி உனக்குள்ளாக வர வேண்டும். ஆனா ஆண்டவர் யாரை பார்த்து என் ஜனங்கள் என்று சொல்கிறார் என்றால் 3 விதமான ஆட்களை பார்த்து சொல்கிறார். ஒன்று, சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கதவை தட்டின உடனே கதவை திறக்கிறாங்க, வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாங்க இல்லையா? அப்போ என்ன உள்ள வர சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உள்ள வந்திருக்கேன். நான் நேற்று வந்தேனா? இல்ல, இன்னைக்கு தான். அதான் சரித்திரமா நான் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ளாக அழைக்கிறோம். The book of Revelation chapter 3 word number 20 தான் வாசிக்கிறோம். இது ஒரு வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நிறைய வீட்டில் படம் மாற்றிருக்கோம், இயேசு கிறிஸ்து கதவை தட்டுற மாதிரி பார்த்துருக்கல. அந்த ஆண்டவருக்கு என்ன பேரு? இருதய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு என்ன பேருங்க? இருதய ஆண்டவர். என் வீட்டுக்குள்ளாக வர வேண்டும். நான் என்ன செய்யணும்? ஐ ஹேவ் டு கால் ஹிம். ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க என்ன கூப்பிடணும். அப்படி நான் ஆண்டவரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுகின்ற வேளை he comes in me, அவர் எனக்குள்ளாக வருகிறார். I am not a one person. நான் எத்தனை பேரா மாறிடுறேன்? வெல், எத்தனை பேரு? 2 இல்ல. நான் ஏன் பக்கத்தில் ஐ பண்ணி நிக்கிறீங்களா? ஒரு பிராக்டிகல். சரி, 2 பேர் நிக்கிறோம், நடுவில் சிலுவை வந்தது. இந்த சிலுவையினாலே நாங்கள் இருவரும் அங்க ஐக்கியப்படுறோம். அப்ப எத்தனை நம்பர் இருக்குது? 1 plus 1 1 plus 1 11. 1 the plus மேலே ஏறிச்சு. எத்தனைங்க? 11 தானே. 1 பாரு 1ன்னா 11 தானே. I am right? Good, thank you. அதுபோல இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டார் என்றால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா வந்துடும். 10 பேருடைய பலம் வந்துடும். You are a individual person. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் உள்ளே வருவது மாத்திரமல்ல, உங்களோடு கூட ஒரு பக்கத்திலே நிற்கிறார். என் கூடவே வரும் ஓ இயேசுவே பாடுறல்ல, எப்படி வர்றாரு உங்க கூட? என் கூட லைக் எ ஷேடோ, நம்ம நிழலை போல அவர் வருகிறார்.
அப்போ உன்னோடு கூட ஆண்டவரை நீ அழைக்கிறோம். முதலாவது அழைத்தால்தான் அவருடைய உன்னுடைய வீட்டுக்குள்ளாக வருவார், உன்னை தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார். அப்போ அவர் உள்ளே வர வேண்டுமானால் John the Gospel chapter 1 word number 12, யோவான் 1ஆம் அதிகாரம் எழுதி வச்சுக்க. நீங்க 1:12 நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். You have to accept Christ is my Father, Christ is my Savior என்று நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். நான் மனசினோ ஏற்றுக்கொண்டால்தான் அவருக்கு உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என் ஜனம் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், யார் ஏற்றுக்கொண்டார்களோ, யாரு ஏற்றுக்கொண்டதை என் ஜனம் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு குடும்பம் யாரா, பரம்பரை கிறிஸ்தவம். பரம்பரையா கிறிஸ்தவம் சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பாட்டு பாட தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும், அவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்றார். மூன்றாவது யாரு, ரோட்ல போய்கிட்டே இருப்பான், ஒரு மாதா கோயில் கிறிஸ்தவ வேறுபட்ட போவான், அவன் சாமியை பார்த்தா இப்படி போட்டு போவான், பார்த்துருக்கீங்களா? அவனையும் ஏற்றுக்கொள்றார். மூன்று பேரையும் கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, வெள்ளி நிலா தேவன் என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. நான் ரோட்ல சினிமா பாட்டு பாடி வாழ்ந்த நாட்கள். கடவுள் பாரபட்சம் பார்ப்பதில்லை, எல்லாரும் அவர் நேசிக்கிறார். That's the love of God. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் நேசிக்கிறாரு, பரம்பரையா இருக்கவனும் நேசிக்கிறாரு, இந்த ரோட்ல போறாங்க எப்படி பண்ணிட்டு போறான் அவனையும் நேசிக்கிறார். That is the love of God. அதுதான் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் என் ஜனத்திலே விசேஷமானவர் யாரு? ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தப்போ அந்த வீடு பணக்கார வீடு. அந்த வீட்டில் வந்து கேட்டார், பாஸ்டர் யூ லைக் டு ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு. நம்ம கோல்டு குடிக்கிறார், அதனால் கூல் ட்ரிங்க்ஸ், அவளும் கோல்டு தான் குடிப்பாங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஸ்நாக்ஸ் அது இது கேட்டாங்க. நான் ஒரு சில ஐட்டம் கேட்டேன், ஒரு சில ஐட்டம் கேட்டேன். ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே இருக்கிற நேரத்தில் அங்கே ரோட்டில் வந்து ஒரு பெக்கர், யா சாமி ஏதாவது போடுங்க. அப்போ அந்த சர்வெண்ட் கொண்டாந்து வச்சான் பாருங்க. இங்கே விற்கிற நேரத்தில் இந்த எஜமான் சொல்கிறாரு, நீ போயிட்டு அவனுக்கு ஒரு 5 ரூபா போடுன்னு சொன்னார். எவ்வளோ போட சொன்னார்? 5 rupees போட சொன்னார். இவன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 rupees காயின் கொண்டு வந்து தூக்கி விசில் அடிச்சான். அது காம்பவுண்டுக்கு உள்ளே விழுந்துருச்சு. இந்த பெக்கர் கையை உள்ளே விட்டு அது எடுக்கிறான் பாருங்க, எங்கேருந்து ஒரு நாய் வந்து அப்படி அவன் கை கட்டிச்சு. பிளட்டோட இந்த 2 ரூபாவோட போனான். ஒரே மனுஷன் 2 பேர் கொடுத்தார். எங்களை மரியாதை உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க கொடுத்தார். அதே நேரத்தில் அவனுக்கும் போட சொன்னார். வாட் ஆர் தி டிஃபரன்ஸ்? ஐ எம் அ கெஸ்ட், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இஸ் அ பெக்கர் ஸ்டாண்டிங் அவுட் சைட். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறோம். ஏதோ கோயிலுக்கு போகணும், பிதாவே மாதாவே இயேசுவே அல்லேலூயாவே ஏதோ ஒன்று போட்டுட்டு ஏதாவது கிடைக்குமா, ஒரு பிச்சைக்காரர்களை போல இன்றைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். You are not a beggar. You must become a children of God. நீ தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் you have to call him, அவரை அழைக்கணும். இயேசுப்பா என் உள்ளத்தில் வாரு. உங்களை மாதிரி வாலிபமான வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஐ எம் a drug addict. ஆனால் கர்த்தர் தொட்டார். பெரிய ஒரு சாட்சி. அப்படியே ட்ரௌசில் வருவேன். எங்கள் அப்பா போலீஸ் டிஎஸ்பி, அம்மா டீச்சர். நைட்டில் வீட்டுக்குள்ள வர நேரத்தில் கூட ஒரு டாக் இருக்கும், விசில் கொடுக்கணும். அங்கே கொடுத்தவொன்னே அவர் அடங்கிடுவார். அப்படி எங்கள் அப்பா வெளில உட்காந்து ஸ்டிக்கி வச்சு காத்துட்டு இருப்பார். அப்படியே தூங்கிடுவார். நான் மொல்லமாக ஏறி இரும்பு கேட்டு ஏறி உள்ளே போச்சுனேன். பட் எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கண்ணீர் மாத்திரமல்ல, ரெண்டாவது நான் எப்பவுமே ஒழுங்காக சபைக்கு போவேன். ஐ எம் சண்டே கிறிஸ்டியன். மார்னிங்கில் 7:30 கேத்தலிக் சர்ச்சுக்கு போவேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்.
சலீனான்னு சொல்லிட்டு அவளுக்காக அந்த சர்ச்சுக்கு போகிறேன். அதை முடிச்சுட்டு எங்க சபைக்கு வருவேன். இதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு அப்போஸ்தலர் இருக்க 11 மணி அங்கே போய் உட்காருவேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள அப்படின்னாலும் he leads me. உங்களையும் என்னையும் before the foundation of the world, Ephesians chapter 1 verse number 4, எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இந்த Galatians chapter 1 verse number 6ல வாசிக்கிற நேரத்துல மம்மாசும் தாயினுடைய வயிற்றிலே இருந்து உன்னையும் என்னையும் பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா that is God chosen. யார் ஆண்டவர் கொடுத்திருக்காரு? ஜான் 15:16 சொல்லுது, you are not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும்? you have to choose him. அவர் நீங்க தெரிந்து கொள்ளணும். அவரை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில கூப்பிட்டு பாருங்க. whatever you ask he will give you. நீங்க எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்வாரு, கண்டிப்பா தருவார். சோ அதான் என்னுடைய ஜனங்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட என் ஜனங்கள் இங்கு அந்த எரேமியாவின் புத்தகத்துல வாசிக்கின்ற வழியில 31ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பாத்தீங்கன்னா தப்பி மீந்த ஜனமா, இதுக்கு பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றார்களாம், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த ஜனங்க அடிமைத்தனத்திலே இருந்து முறையிடுகிறார்கள். நம்ம என்ன அடிமைகளா இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். அடிமை அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, அண்ணனுக்கு தெரியாம, ஏதோ சம்திங் we are doing. That is slavery in their life. ஏதோ ஒரு காரியத்துல நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் செய்யுது, நம்ம செய்யறது தப்பு, நம்ம செய்யறது தப்புன்னு உணர்த்தும். ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே எனக்கு இதுக்கு என்ன பதில், நான் செய்யறது சரியா தப்பா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியா இல்லையா என்கிற காரியங்களே சில குழம்பி போவோம். ஒண்ணு இன்னொரு சைடு செய்வோம், ஆண்டவரே இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும். மூணாவது செய்ய கொஞ்சம் விசுவாசம் வந்தவங்க பாசங்களை போய் பெரிய எனக்கு ஜோம் பண்ணுவோம். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், கர்த்தர் என்கிட்ட பேசினேன். யார் பேசுறாரா? கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அதுக்காக நீ கொஞ்சம் ஜோம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அந்தோனியாரே மாதாவே எந்த ரெக்கமெண்டேஷன் தெரியல. இதெல்லாம் உடைய சுயம், இதெல்லாம் உடைய சுயம். எந்தெந்த நேரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில அந்தந்த நாள்ல அந்தந்த காரியம் வரும். You have to call Jesus, come in my heart. என்ற விதத்துல வாரம் என்னைக்கு கூப்பிடுறீங்களோ that is your birthday. இன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டில் போய் மனகாலம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த டேட் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னிலிருந்து உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். உங்களுடைய எல்லாம் whatever the situations, God can do the miracle. God can change the situation. God can change the people. அவர் ஒருவர் தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். எனவே வெறும் நம்ம யாரா இருக்கக்கூடாது, இந்த பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, அப்புறம் ரோட்ல போறவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா இங்க எல்லாம் நமக்கு எது வரைக்கும் இடம் உண்டு. இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஞானசானம் கொடுக்க போறோம். அப்புறம் எது வரைக்கும்? நேற்று ஒரு ரூபாய் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். RIP ரெஸ்ட் இன் பீசஸ். அவ்வளவுதான். துண்டு துண்டா அங்க போய் சேர்ந்துடும். ஆனா அங்க போக முடியாது. அங்க போக வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரை சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற வழியில முதல்ல என்ன செய்யறாரா, உங்க ஸ்லேவரி லைஃப் வந்து ஒரு டெலிவரன்ஸ். He give the deliverance from the slavery life. எப்படி நமக்கு அது விடுதலை தருகிறார் என்றால், அவங்க எக்ஸோடஸ் சாப்டர் 12:36ல வாசிக்கிறோம், எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள், இவ்விதமாக எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்போ நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தருவார். From whom, யாருந்து, எதுல நீங்க அடிமைத்தனமா இருந்தீர்களோ, எதுல நீங்க விட முடியாம இருந்தீங்களோ, எதுல உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ, எங்க உங்களுக்கு போராட்டமா இருக்குதோ, யாரை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, அங்க இருந்து God can do the salvation, the deliverance. அங்கிருந்து ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை ஆண்டவர் தர முடியும்.
எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? you have to call Jesus. யாரை கூப்பிடணும்? ஆமா, நீங்க இன்னைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு ராத்திரி போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா என் உள்ளத்துல வாரன்னு கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு செகண்ட் பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்த நாள் இல்லைங்க, என்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு தான். சரி, இன்னைக்கு கூப்பிட்டாச்சு, நாளைக்கு பாவம் செஞ்சு ஆண்டவர் இருப்பார இருக்க மாட்டாரா? இருப்பார போயிடுவார். பத்தியா, கரெக்டா சொல்றாங்க, கை தட்டுங்க. போயிடுவார், மறுநாள் போக மாட்டார். உங்க அப்பா நீ என்ன தப்பு பண்ணாரோ போட்ட என் பொண்ணுங்க, அது விட அது அப்படிதான் வித்தியாசம் மாறாது. மன்னிப்பார் இல்லையா? இந்த அப்பாவே மன்னிப்பார்னா பரம தகப்பன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை that is the love of God. எப்போ நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் இயேசு என் கூட இருக்கிறார். நீங்க ஏதோ நீங்க வந்து இப்போ வந்து சாதாரணமா நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியல இந்த சீக்ரெட்ஸ். you have to accept Christ. நீங்க பர்சனலா அவர் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீ என்ன செஞ்சாலும் சரி, நீங்க தப்பு பண்ணா கூட என்ன செய்வார் அவரு? பாத்துக்கின்னு என்ன செய்வார்? தப்பு பண்ண அப்படின்னு என்ன செய்வார் அவரு? அழுவாரு. The Romans வாசிக்கிறோம், he is crying unto the Lord and praying for you to the Father of heaven. பரலோகத்தின் பிதாவை நோக்கி நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம், விண்ணப்பம் பண்றாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீ முதலாவது ஏற்றுக்கொள்வாய் என்றால் அவர் உங்களுக்கு அப்பாவா மாறுவாரு. அப்பாவா மாறிட்டாருன்னா உங்களுக்காக என்ன செய்வாரு? பரிந்து பேசுவார். என்ன செய்வாரு? பரிந்து பேசுவார். நீங்க என்ன பண்ணாலும் சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்னஸ் செய்யும். இப்ப கூட வருது, இப்ப கூட வராம இருக்காது, ஆனா ஃபுல்லி வராது. ஆனா எப்ப அவர் உள்ள வந்துட்டாரோ அவர் ஒண்ணு சான்டிஃபிகேஷன் பண்ணுவார், ஒன்று ஒன்றாக சுத்திகரிப்பார். உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடும். அது வரைக்கும் கோபக்காரி, எரிச்சல், கோபம், அது இது இருக்கும். அவர் உள்ள வந்துட்டாருன்னா எருமை மாடு மாதிரி ஆயிடும். யார் மாதிரி? காரி துப்புவாங்க, கோபம் வந்துடும், பேசிடுவோம், அப்புறம் செய்வோம், போயிட்டு கட்டி பிடி வைங்க, எப்படி பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரி பிரதர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என் பையன் வாங்கி கொடுத்தான். அந்த பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ண முடியல, இதில் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி சரி போட்டோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். You have to call him and receive. He became a father. யாராவது? The good father. சொல்லுங்க, the good father, good friend, good elder brother. பைபிள் அவர் தான் நமக்கு பெரிய அண்ணன். அப்போ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில மாறி விடுவார் என்றால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள எல்லா ஆட்டிடியூடும், இந்த கேரக்டர் சேஞ்ச் தானாக மாற்றுவார். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, டேக் இட் ஈஸி, கோ ஸ்லோ, பொறுமையா போ, பொறுமையா போ. யாரை போல பொறுமையா போகணும்? இப்பதான் சொன்னேன், யாரு போல? எருமைக்கு எவ்வளவு ஆரம் அடிச்சாலும் ட்ரெயின் வந்தா கூட அது நல்லா இருக்கும், அதான் எருமை. அது போல யார் என்ன சொல்லின்னு போட்டோம், நம்ம என்ன செய்யணும்? இந்த காதுக்கு எல்லாம் சொல்ல, இங்க எடுத்து இப்படி விடணுமா, நீ அங்க எடுக்கவே எடுக்காத, ரைட்? எடுத்தாதான் நமக்கு பிரச்சனை. அது உள்ள போயிட்டு இப்படி வரல இல்லை, அது இங்கெல்லாம் போயிட்டு வரும், டென்ஷன் ஆயிடும். தேவனுடைய பிள்ளைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்ம நேசமா இருக்கிறாரு. நம்முடைய ஸ்லேவரி லைஃப் அவருக்கு தெரியும். அவருடைய உனக்கு யார் யார் கண்ணில் தயவு கிடைக்க வேண்டுமோ தயவு கிடைக்கும்படியாக செய்வார். அது மாத்திரமல்லாதபடிக்கு we have to worship the Lord. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என்ன செய்யணும்? What are the meaning of the worship? ஆராதனை என்றால் என்ன? வெல்கம், சொல்லுமா? praising, very good. மகிமைப்படுத்துதல். எப்படி மகிமைப்படுத்தணும்? சோத்ரம் 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 சோத்ரம். That is right.
எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? ஆமா சொல்லுங்க. குட். எதுக்கு பிரைஸ் பண்றீங்க? வாட் ஆர் த ரீசன் ஃபார் த பிரைசிங்? ஒன்று கொடுக்குறீங்க, தேங்க்யூ, காலை மெச்சிடுறோம், சாரி, த ரீசன் இஸ் தேர். அப்போ பிரைஸ் பண்ற நேரத்தில் கூட யூ நீட் த ப்ராப்பர் ரீசன். உள்ளத்தில் யோசிக்கணும், நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டாண்டது என்ன மன்னிச்சு தோத்துறோம். புரியுதுங்களா? உள்ள you have to think what God done in my life, good things, how he given a forgiveness, எப்படி என்னை மன்னித்தார் என்று நீங்க அதை யோசித்து பிரைஸ் பண்ணணும். நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் தோத்திரம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும். Have the reason? We don't know. Right? இதுக்கு பின்னால நீங்க தோத்திரம் பண்ண நேரத்தில் எங்க இருக்கணும்? யோசிக்கலாம். என் பிரச்சனையிலேருந்து, அந்த டீச்சர்லேருந்து, இந்த ஆள்கிட்டருந்து, இந்த சூழ்நிலேருந்து என்னை காப்பாற்றினீரு அப்படியே வரும். உள்ள தானாக வரும் உங்களுக்கு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். வேலை சொல்லுது, எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவாராம். உங்களுக்குள்ள இருக்க என்னென்ன காரியங்களை நினைப்பூட்டுவார். இப்படி நீங்க ஸ்தோத்திரம் வர்ஷிப் பண்ணணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்ன தெரியுங்களா? என்ன கடவுளுக்கு கண்டு இருக்குதா? கடவுளுக்கு ஆமா, என் வாழ்க்கையில் தான், உங்க வாழ்க்கை எல்லா வீட்டிலும் அதான் நடக்குது. நீ எப்போ தேங்க்ஸ் கிவிங் பண்றியோ வித் ரீசன், நீ காரணத்தோடு நீ நன்றி செலுத்துகின்ற வேளையில என் ஆண்டவர் அங்கு மகிமைப்படுகிறார். நீ நிறைய பேர் செய்யறாங்க வர்ஷிப்னா, தோதுறோம் 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 அவ்வளவுதான். எதுக்கு துரத்துறோம்னு தெரியல. தோத்துறோம்னா துரத்துறோம். அப்ப தேவனுடைய பிள்ளையே, நீ ஸ்தோத்திரம் பண்ணது எப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்? ஒரு காரணத்தோட. சரி, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா, வாயை மூடின்னு ஸ்தோத்திரம் பண்ணும்? வெரி குட், குட், கிளாப் கிளாப். கரெக்ட். கத்தி பண்ணுமா மல்லமா பண்ணுமா? கத்திய பண்றது நல்லதுதான், மொல்லமா பண்றது நல்லதுதான். அதுக்குன்னு நம்ம ஆண்டவர் செவிடு இல்லை. அதுக்கு நம்ம ஆண்டவர் நிறைய சச்சனை செய்யறாங்க. ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு கொண்டு கத்தலாம். எங்க தெரியுமா கத்துக்க? எங்க? அது கூட இப்ப கிடையாது. பாத்ரூம்ல போயிட்டு குழாயை திறந்து விட்டுங்க. குழாயை திறந்து ஓன்னு அடு, தோத்திரம் பண்ணு, யாரும் கேட்க போறது கிடையாது. ஐம் ரைட்? நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு அப்படி ஐக்கியப்பட்டு பாருங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஸ்லோ. அவருக்குள்ள நீங்க அபிஷேகத்தில் நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை அறியாதபடி இந்த பிரசன்ஸ் வெல்கம் இங்கே உங்களை சுற்றி அந்த பிரசன்னா நீங்க உணர முடியும். அதனால அந்த பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எந்தெந்த காரியங்கள் என்னென்ன சூழ்நிலை எப்படி வருதோ அப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் காண்பிப்பார். சின்ன பிள்ளைங்க தான் நீங்கள் யோசிக்கலாம். நான் சிந்தாமணின்னு ஒரு இடத்துல இருந்துச்சு நாங்கள் ஊழியம் பண்ணப்போ, ஜான்சன், அவன் பேர் ராகவேந்திரா, எம்எஸ்சி எம்எட் பண்ணி எங்கள் வீட்டில் தான் 4 வருஷம் இருந்தான். எம்எஸ்சி எம்எட் தான் வச்சேன். விச் கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து அவன் ஆண்டவரை ஏற்று பண்ணான். எங்கள் வீட்டில் வந்து 4 வருஷம் என் கூட இருந்தான். அவன் எக்ஸாம் எழுதுற நேரத்தில் பிசாசு வந்து சொல்லுது, நீ ஃபெயில் ஆகிடுவ. இவன் பயந்துட்டான். காலை எழுந்திரிச்சு சொன்னான், இது மாதிரி. அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், த டீச்சர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது மாதிரி எதாவது கேள்வி வர நேரத்தில் உங்களுக்கு ஒரு சரியான ஸ்பிரிச்சுவல் டீச்சரை வச்சிங்க. யூ ஹேவ் டு டாக் வித் ஹிம். அவங்களோட நீங்கள் ஒரு பேசிட்டு அவன் என்கிட்ட கேட்டான். அப்போ நான் சொன்னேன், பார்ப்பா அடுத்த முறை வந்து இப்போ பிசாசு நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். நல்லா படிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அடுத்த நாள் அதே மாதிரி தான் அவன் 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிட்டே இருக்கான். திடீர்னு வந்து நிற்கிறான். அவன் சொன்னான், சீப்போ சாத்தானே, நான் நல்லா படிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு சில ஆலோசனை கொடுத்தேன். ஆண்டவர் நினைச்சாருன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுவேன். கொஸ்டின் பேப்பரை
அது நீட்டா இருக்கணும், நீட் இல்லாம இருக்கட்டும். அவர் நினைச்சிட்டாருன்னா கொஸ்டின் உங்கள்கிட்ட வந்துடும். ஆனா நீ அதுக்குன்னு சொல்லி நீ படிக்காம இருந்தா வராது. நீ படிக்காம இருந்தா நல்ல பிரில்லியன்ஸ், நல்லா படிப்பான். இந்த புக்கு முழுசையும் அவன் படிக்கிறான். அன்னைக்கு அந்த புக்கை முழுசையும் படிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கொஸ்டின்ஸ் அவனுக்கு கண்ணுக்கு மேலே வந்துச்சு. அப்படியே கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அவன் பயந்துட்டான். காலைல வந்து சொன்னான், எக்ஸாம் ஹால் போனான். எந்தெந்த கொஸ்டின்ஸ் அவன் கண்ணு முன்னால் வந்துச்சு அது அப்படியே வந்துச்சு, அப்படியே எழுதினான். இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கான் காலேஜ். தேவனுடைய பிள்ளை இந்த வாலிப வயசு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ். நீங்கள் இந்த வயசில் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிட்டிங்கன்னா காட் வில் லிஃப்ட் அப். எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்கல, எங்கள் அம்மா என்ன படிக்க வைக்கல, எனக்கு உதவி செய்யல, குறை சொல்லாது. நீங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கடவுளை மாத்திரம் பிடிக்கின்றவர்கள் God can lift up in your life. ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். God can change the situation. எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். இரக்கம் பெற வனாந்திரத்திற்கு ஆராதனை செய்ய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் பயணத்துல போனாங்க. எத்தனை நாள் பயணம்? 3 days journey. எக்ஸோடஸ்ல பார்த்து பாருங்க. 3 நாள் பயணத்துல போனோமா. இப்பதான் தடிக்கு விழுந்த கோயில், இந்த பக்கம் மாதா கோயில், இந்த பக்கம் பிந்திகோஸ்து கோயில், இந்த பக்கம் பிந்தாத கோயில், இந்த பக்கம் ஹோப்பு, இந்த பக்கம் ஹோப் இல்லை. இப்படி எங்க பார்த்தா சர்ச்சு, தெருவுக்கு 4 சபை. ஆனா என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. நீ கேட்ட சத்தியம் யாருக்கு புதுசா இருந்துச்சு? நீ கேட்ட சத்தியம் today you listen this word, it's a newly truth. இதெல்லாம் எப்படி கேட்டுருக்கீங்களா? அப்புறம் நான் வாட் டைம் ஆஸ்கிங். அதான் இப்படிதான் சத்தியம் வந்து டீப்பா கொடுக்கணும். உள்ள போனா தான் you become a children of God. That is my duty. A pastor became a parental and a shepherd. 2 இடத்துல இருக்கணும். அவர் அப்பாவாகவும் இருக்கணும், ஷெப்பர்டாகவும் இருக்கணும். அதனால இந்த சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மாற்றமல்ல, அப்ப இன்னும் உங்க வர்ஷிப் ஸ்டைல் மாறணும். நீங்க ஆண்டவரை துதிக்கிறது, நீங்க சத்தமாகவும் துதிக்கலாம், அமைதியாகவும் துதிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? the reason is most important. ஒரு காரணத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் ஆண்டவரை துதிக்க தேட ஆரம்பித்தார்கள். நீங்க அப்படி ஜெபிக்கின்றவர்கள் என்ன ஏற்படுத்துறீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் தனிமையாக போய் ஜெபம் பண்ணாராம். அந்த 4 காஸ்பல் வாசிங்க. உங்களுக்கு 4 காஸ்பல், ஒரு நாளைக்கு எத்தனை? ஜஸ்ட் 2 சாப்டர்ஸ். காலைல 1, நைட் 1, 2 அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க only the gospel. Don't go proverb, psalms, 91 psalms, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த மேத்யூ டு ஜான். இதுக்குள்ள போய் வாசித்து பாருங்க. அதுல வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் who is God, how is God, what are the God's arrangements, எல்லாத்தையும் நீங்க ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். எனவே வனாந்திரத்திலே அங்கு அந்த ஜனங்கள் போனார்களாம். இந்த பகுதியில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்படியாக யோவானிடத்துல வந்தார். யார் வந்தாரு? ஜான் த பேப்டிஸ்ட் வந்தார். அப்போ யோவான் சொல்றான், மேத்யூ சாப்டர் 3 சொல்லுகின்றவர்கள் என்ன சொல்றான்? இல்ல நான் உம்மால எடுக்கிறேன், நீ என்கிட்ட வரலாமா? அப்போ சொல்றாரு, these kinds of righteousness we have to fulfill. இப்படிப்பட்ட நீதிகளை நிறைவேற்ற நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு சபையில் என்ன வச்சுட்டாங்க? ஷார்ட்கட் ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? தடுப்பூசி ஞானஸ்தானம். எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்கீங்க? வைத்துக்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஒரு ராஜா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். ஒரு ராஜா அவருக்கு தண்ணியில் போய் இறங்குறதுக்கு முடியல, இஷ்டம் இல்லை. அப்போ சொன்னாராம், பாஸ்டர் நான் தண்ணியில் இறங்க, தண்ணி தீங்க தலைமுறை ஊற்றுங்க. ஊற்றிட்டார். அப்புறம் மந்திரி பார்த்தார். மந்திரி சொன்னாரு, எனக்கு அப்படி ஊத்திருட்டார். அப்புறம் எல்லாருக்கும் இப்படித்தான் வந்து தெளிப்பு ஞானஸ்தானம். தெளிப்பு ஞானஸ்தானம் இப்படிதான் வந்துச்சு. ஞானஸ்தானம் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. என் ஆண்டவராக இயேசு தண்ணியிலே மூழ்கி வந்தார். பேப்டைசோ, தண்ணியிலே மூழ்குதல். அதனால ஞான ஸ்நானம், ஞானத்திலே ஸ்நானம் பண்ணுது. என்ன ஞானம்? இது வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார்.
நானும் அவரோடு கூட மறிக்கணும். தண்ணிக்குள்ள போற நேரத்தில் அடக்கம் பண்ணப்படுதல், வெளியில வர நேரத்தில் உயிரோடு உயிர்த்தெழுதல். இதுதான் ஞானஸ்தானம். சிம்பிள், சிம்பாலிக், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானத்தை பாவம் பண்ண மாட்டாங்களா? கேள்வி வரணுமா வரக்கூடாது? சரி பாஸ்டர், நீங்க சொல்றீங்க நாங்களாம் தெளிப்பு தான் எடுத்தோம், இப்போ நீங்க மூழ்கி சொல்றீங்களே, உங்க பேச்சுக்கு அப்படி நான் ஒரு முக்கிடுறேன், அப்புறம் பாவம் செய்ய மாட்டோமா? அதுக்கு மேல செய்வாங்க. கம்தி இல்லை. அப்ப உரிமை வந்துருச்சு இல்ல, என் கூடவே இருக்கிறாரு, அவரெல்லாம் பார்த்து பாருங்க, தைரியம் ரொம்ப வந்துடும். ஆமா. ஆனால் ஒரு கொம்புல ஒரு மாட்டை கையில கட்டினா எங்க இருக்கிறது? அங்கதான் சுத்தம். இப்போ நீங்க அவுத்து போட்ட மாடு எங்கனா வரீங்க. ஆனா எப்போ ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய மகனாக மகளா மாட்டீங்களோ அச்சுற சுத்தி வா கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வந்து அவர் கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ யுவர் கண்ட்ரோல்லெஸ் பீப்புள். When you accept Christ, when you obey the word of God, take baptism, then you become a children of God. He is the everything. அவர் உங்களை எல்லாமே மாத்துறார். அப்போ இந்த இடத்துல வனாந்திரத்துல நம்ம என்ன செய்யறானா, அங்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார் என்று வாசகம். அப்போ when the Holy Spirit comes, when you obey, when you accept, நீ அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகின்ற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வந்து இறங்குகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உன் மீது எதற்காக வந்து இறங்குகிறார்னா, he leads you. Psalms 32:8, 32:8 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. He's a best counselor. நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக உடைய வாழ்க்கையில மாறுவார். எப்போ? அவர் நீங்க ஏற்றுக்கொள்கின்ற வழியில், நீங்க கீழ்ப்படுகின்ற வழியில் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றுக்கும் அவர் ஆலோசனை கொடுப்பார். சோ உங்களுடைய வர்ஷிப் ஸ்டைல் மாறும். என்ன செய்யணும்? வர்ஷிப் ஸ்டைல் மாறணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். ஜெப வாழ்க்கை எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்க? நீல் டவுன் பிரேயர். கை தூக்கு சொல்ல வரல, நீல் டவுன் போட்டு பிரேயர் பண்ணி பாருங்க. நீல் டவுன் போட்டு பிரேயர் பண்ணி பாருங்க. கையை லிஃப்ட் அப் பண்ணி பிரேயர் பண்ணி பாருங்க. இந்த கிங் சாலமன் 2 கிங்ஸ்ல வாசிக்கிறோம். பெரிய ராஜா, பெரிய அரண்மனையை கட்டினான், பெரிய தேவாலயத்தை கட்டினான். கட்டிட்டு அவன் அந்த ஆல்டர்ல நின்று he lifted his hands, 2 கரங்களை தூக்கி நின்று சொல்றான், I am nothing Lord, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, I am zero, I am a dust, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்ப நம்மை தாழ்த்துதல், முழங்கால் படியிடுதல் என்பது நம்மை தாழ்த்துதல். lift our hands, that is நம்மை தாழ்த்துதல். அப்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கையை தூக்கி பாருங்க. உங்களுக்கு Psalms 121:1, 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ the many rooms are there. அங்க அநேக அறைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? ஆசைப்படுறது. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசை, போன் தான் வேணும். வெரி குட், டச் போன். அது ஒரு வசனம் தர. ஏசாயால வாசிக்கிறோம், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எங்க வரைஞ்சிருக்காரா? உள்ளங்கையில. இப்போ ஆண்ட்ராய்டு எங்க வந்து? ஆண்ட்ராய்டு உள்ளங்கையில வந்துருச்சு. இதை டச் பண்ணா உலகத்துல எந்த பொருள் இருந்தா அதே ஆண்டவர் வரைஞ்சி வச்சிருக்காரு. அந்த வசனத்தை வச்சு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா தருவார். எப்போ? நீங்க சம்பாதிச்சு, இப்போ நீங்க சம்பாதிச்சு நீங்க வாங்கினதான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது worst. நீங்க பெஸ்டா இருக்கணும், worst-ஆ இருக்கணும். சாய்ஸ் இஸ் யுவர். இப்போ நாகமங்கலால இப்பதான் பேசினேன். மண்டே மார்னிங் போறேன். நான் காலேஜ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறேன். நோ மொபைல். அவங்க அம்மாவது மொபைல் வச்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன். நோ லேப்டாப். நான் செகண்ட் ஹேண்ட் ஃபோனில் இருந்தால் கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். ஒரு 2-3 பேர் அப்படி இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்க. ஆண்டவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு.
நம்ம என்ன செய்யறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த யூடியூப்பு இது அது தடவி காலை எந்திரிச்ச உடனே முதல்ல அதான் முழங்கால் படிக்கிறது இதெல்லாம் விட்டுருவோம். முழங்கால் படிட்டு ஆண்டவர் வர்ஷிப் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். நான் என் பையன் வாய்ந்தது கேட்கவே இல்லை, இது வேணும்னு சொல்லிட்டு. வெரி ஒர்ஸ்ட் ஃபெல்லோ, ரொம்ப ரெஸ்பெக்டிவ் ஃபெல்லோ. நான் மனுஷனை கேட்க மாட்டேன், அவனே மேடம் கொடுத்தான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ண தெரியலையே, அவன்கிட்ட போய் கேட்டா நமக்கு மானம் இது கூட தெரியல பாரு அப்படின்னாங்க. எதுக்கு அவங்க ரொம்ப முடிக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஒரு ஆர்டினேஷன் கிராஜுவேஷன் மீட்டிங் போயிருந்தேன், ஆர்ச் பிஷப். இதுக்கு நான் தான் ஸ்பெஷல் கெஸ்ட். ஆண்டவர் சொன்னார், இதில் நீ மெசேஜ் எடு அப்படின்னு. எடுத்து அழகாக ஒரிசா போயிருந்தேன். ஒரிசாவில் பார்த்து இந்த மாதிரி இல்லை ரெடி பண்ணிட்டு போனேன். அங்கே போனால் தடவுனா நீ வரல. நான் தடவுனா வரல. நல்ல வேலைக்கு கூட நோட் போனாங்க உள்ள தடவுற மாதிரி ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அப்புறம் டக்குனு பைபிள் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹிந்தியில். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அவர் he became a teacher in your life. He started teaching. ஒன்றா சொல்லி ஆரம்பிச்சார். அங்கே சும்மா அப்படி நின்று அப்படியே எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. ஒய் நாட் இன் மை ஹேண்ட். அவருடைய கருத்து அவர்கிட்ட கேளுங்க. He will teach you, he will lead you, he will satisfy you. எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்தி ஆக்குவார். அதனால உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறணும், ஆண்டவர் தேர்தல் மாறணும். அதுக்கு சினிமா பார்க்க சொல்ல வரல, ஜோக் கேட்காதுன்னு சொல்ல வரல. இப்படி ஒரு ஜோக் சொன்னேன்ல நான் அந்த ஒன்று கால்ரா கால்ரா கால்ரான்னு கேட்டீங்களா? கேட்டதில்ல? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. ஆமாம், அதனால நீங்க வந்துட்டு அதிகமா ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நீங்க ஆராதனை செய்யணும். ஆராதனைல இன்னொரு பகுதி இருக்கு. என்ன பகுதினா ஆண்டவரை துதிப்பது. எப்படி துதிக்கலாம்? பாடல் மூலியமா. அப்படி பாட்டு மூலியமா நிறைய பாட்டு கற்றுங்க, நிறைய பாட்டு கற்றுங்க. பாட்டு பாடி பாருங்க. நீங்க பாட்டீங்கன்னா உங்க மூலியமா ஆண்டவர் நோட்டத்துக்கு பேசுவார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க பாடினீங்கன்னா மொராஜேசாய் பீரியட்ல சண்டே லீவ் கிடையாது. 6 மாசம் போட்டோம்னா சண்டே லீவ் கிடையாது. ஒன்லி தேர்ஸ்டே தான் லீவ். இப்போ லீவில் என் பசங்க வந்திருந்தாங்க, 2 பேரும் பாம்பேல படிச்சிருந்தாங்க. அப்போ லீவில் வந்திருந்தாங்க. மனசு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைப்பா அந்த பிசாசை பார்த்துருக்கேன்னு அவங்க பேசுகிறேன். என்னதான் செய்ய முடியும்? அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் என் சின்ன குட்டி இப்போ பெரிய 2 பொண்ணுங்க அப்பனா ஆகிட்டாங்க. பூனா கார்லேயே போயிருக்காரு அவர். அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இஸ் மியூசிஷியன், பெரிய காலேஜ் வச்சுருக்கான். அவன் அப்படி போடுறான். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உயரின் பலன் கிடைக்கும், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த பாட்டை பாடினே அப்படி போனான். 2-3 தடவை பாட்டு ஓடினான். ஆவியார் என்ன செஞ்சார்? தட்டி எழுப்பிட்டார். உடனே சொன்ன, ரைச்சர் பேக் எவ்ரிதிங் அப்படின்னு. என்ன பாஸ்டர்னா, நம்ம இங்கே வேண்டாம், இங்கே தான் ஆவிக்குரிய ஜீவன் கெட்டுப்போம். அவன் வேலை கொடுக்குறானோ இல்லையோ, கமான் லெட்ஸ் வி கோ டு த பாம்பே அப்படின்னு. அன்னைக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டணும், 2 கார் புக் பண்ணோம், சாமானத்துக்கு போட்டோம். அந்த ஒரு பாடல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். நீங்க பாட்டில் வர்ஷிப் பண்ணி பாருங்க, பாடி பாருங்க, ஆண்டவருடைய பாடலை பாடி பாருங்க. அதிகமாக 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 ஆண்டவருடைய பாடலை பாட 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 பூனால இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் மார்னிங் 5 o'clock ப்ரேயர் நடக்கும். இந்த ப்ரேயரில் வந்துட்டு அவங்க வீட்டில் எப்படின்னா ஒரே பாட்டை, ஏன்னா தமிழ் எல்லாம் கிடையாது இல்லை, தமிழ் பிள்ளைங்க தமிழ் கம்மி தானே. அதனால அவங்க அப்பா என்ன செய்வாரா, ஒரு 15 நாளைக்கு ஒரே பாட்டு, 15 நாளைக்கு ஒரே பாட்டு. அது மாதிரி 3 பாட்டு பாடுவாங்க அவங்க வீட்டில் ப்ரேயருக்கு, மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும். அப்போது ஒரு மனுஷன் அந்த வழியாக போவான். போகிற நேரத்தில் இவங்க வீட்டில் போகிற வழியாக அந்த பாட்டு கேட்குமா. இவன் தினமும் அங்கே நின்று தமிழ்காரு தாம்பரத்தில் இருக்காரு. அவர் பேர் ஸ்டீஃபன் சொல்லிட்டு
ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அந்த வழியாக போய் அந்த பாட்டை கேட்டு 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 ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் அந்த பாடல்கள் வழியாக ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு தாம்பரத்தில் ஒரு இடத்துல சபையை உருவாக்கி இப்போ இறந்துட்டார். பாலும் தேனும் சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டார். அதோடைய சாட்சியை நான் படித்தேன். அப்போது நீங்கள் பாடுற பாடல் உங்களை மாத்திரமல்ல மற்றவர்களையும் ரட்சிப்புள்ளாக கொண்டு வரும். You have to learn many songs. நிறைய பாடலை கற்றுக்கொள்ளுங்க, நிறைய பாடலை கற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கே தெரியாது உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது, என்ன ஆகுது உங்களுக்கே தெரியாது. உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா ஹைலி பொசிஷனில் வரணும்னா you have to worship. ஆண்டவரை துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வர்ஷிப் ஸ்டைலில் நிறைய பாடலை பாடணும். என் கூட இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன். இவன் பேர் தேவராஜ், இவன் பேர் கண்ணப்பன். நான் நடுவில் ஸ்கூலில் பாவிக்கு புகலிடம் ஏசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. இந்த பாட்டு பேர் தெரியும். வெரி குட், வெரி குட், சூப்பர். இந்த பாட்டை அடிக்கடி பாடினே இருப்பேன். அவங்க என்ன செய்வாங்க, 2 பேரும் அந்த குட்டுவாங்க, டொக்கு டொக்குன்னு குட்டுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஏசு 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 ஏசு. எப்படி வெறும் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பேன் நான். டொக்கு டொக்குன்னு குட்டுவாங்க. ஆனா அந்த பாடல் அந்த 2 பேருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு. ஒரு நாள் அந்த கண்ணப்பன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேர் வச்சுட்டார், இம்மானுவேல் கண்ணப்பனா. அது பேர்னாவா இம்மானுவேல் கண்ணப்பன். அன்னைக்கு அந்த சர்ச்சில் எங்க அண்ணன் தான் மெசேஜ் கொடுக்க போறான். மெசேஜ் கொடுக்குறதுனால இவர் சாட்சி சொல்றார், என் பேரு கண்ணப்பன், நான் இப்ப இம்மானுவேல் கண்ணப்பன் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், என் பக்கத்தில் இம்மானுவேல் இளங்கோன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இந்த நேரம் இந்த பாட்டு தான் பாடுவாரு. அந்த பாட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அப்ப எங்க என்ன சொன்னாரு, அவர் யாரால என் தம்பி தானே, தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ள அந்த பாடல் பாடி பாருங்க, உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். தெரியாமல பாடுங்க. கழுதை பார்த்துருக்கீங்களா? இவன் பொருள் சரியில்லை. எது கழுதை பார்த்துருக்கியா? யூனோ டாங்கி அப்படியே அது குரல் எப்படி இருந்தாலும் அது டீப்பா எடுக்குமா? அதுவே அப்படி பண்ற. நீங்க பாடி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். யுவர் சிச்சுவேஷன் எல்லாமே ஆண்டவர் செய்வார், மாற்றி விடுவார். நீ பிரைஸ் பண்ணணும், நீல் டவுன் போட்டு ஜெபம் பண்ணணும். என்ன செய்ய அடுத்தது பாடுவார். நீங்க பாடுற சத்தம் பக்கத்தில் கேட்கணும். இந்த விஷயம் அவர் என் ஜனம் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் என்ன சொன்ன? அதுல எத்தனை டைப் இருக்குது? 1 ஏற்றுக்கொண்டவங்க, 2 பரம்பரை, 3வது ரோட்ல போறவர். நீ எங்க இருக்க? ஆஸ்க் யுவர்செல்ஃப். அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை ஆராதிப்பார்கள், ஆராதிக்கிறவர்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய சமூகம், the presence, எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் அவருடைய சமூகம். அதனால இன்றைக்கு you have to take a decision. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கீங்க? பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கீங்களா? ஏதோ பாட்டு பாடணும் கொண்டோம் லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லாதது. ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் லைஃப்ல. கிறிஸ்தவர்களா பிறந்தது பெருசு இல்லை, கிறிஸ்தவர்களாக வாழணும்.